நன்றியோடு நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம ஒத்துமையாக நல்லா இருக்கணும். கூட்டம் பயங்கரமான கூட்டம். காவல்துறை அதிகாரி ஐயா வணக்கம். ஏன் இங்கே உட்காந்து அதே பேசணும்? உண்மையிலே காவல்துறை அதிகாரி ஐயா எனக்கு அதிக நண்பர்கள், வாழ்த்துக்கள் ப்ரோ. உங்கள் பணி சிறக்கட்டும் ஐயா. துண்டு ஓடுங்க, வாங்க வாங்கய்யா. நீங்கள் வாட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் முண்டமாக குளிக்கணும். துண்டுக்காக தான் நடத்துக்கு வர்றோம், சோத்துக்கால. துண்டு ரொம்ப முக்கியம். சில பேர் ஊர்ந்தா வெள்ளம் 2 துண்டு வேணும். மடு பயலு அப்போ அவுட்ரு போகுது பாய், அவுட்ரு வெளியே போகுது. வெளியே போகுதுன்னா இப்போ தண்ணி கொண்டு போயிடாம டேய் சத்தம் வெளியே போகிறேன் தம்பி. வாங்க அந்த துண்டு கலர் துண்டு இருந்தா எடுத்துருவா. இது கட்டி குளிச்சா ஈரத்துக்கு அதுக்கும் தெரியும். வேற கலர் பாவாடை வேட இருந்தாலும் பரவாயில்ல. கைத்தட்டுங்க. எம்கேஆர் பயலுகடா கொடூரமா. தம்பி ஏற்கனவே நீங்க நாட்டுப்புற கச்சேரியில் இருந்தீங்களா? ஏனே இல்லை அதில் தான் கைதட்டு சாமி. ஐயா அந்த வகுலுக்கு போறங்க. நீங்க நாடா நடிகர். அவனுக்கு தெரியாம வந்துட்டான். உன்னைய பார்த்தா கருதுவண்டிக்காரன் மாதிரி தெரியும். அதுல யார் வேறு இருக்காது, நம்ம ஊரு சாமி பேருதான். என் தம்பி சந்துரு ஒரு கைதட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி ஆகி போச்சு. ஐயா வாலி மொயிடா ஜாய். என் தம்பி வாலி மொயிடா. அப்பத்தே லேடிஸ் நம்பர் தருவேன். மிருதங்க மருது எங்க ஒன்று எவனாவது குண்டியில போய் டீ ஊத்துவானாடா விலங்கா கூதிமைனே ஊத்தாரா. பெரியமா மயந்தேன். தை பொங்கல் இருந்து கிரு கொண்டு வைத்துறேன். இங்க ஆல்ரவுண்டு மனோஜா. நான் சுனித் தாளம் ஆப்பு பெரிய டெய்லர் மாதிரி உட்காந்துக்கிறாரு. மயிர் ஊர்ல சோறுனா சட்டியை தூக்கிட்டு வருவார். வணக்கம்டா உள்ள கொடூரமா. வேற யாருக்கு போடணும்? உள்ள லேடிஸ் போடுறியா? ஏய் இதுக்கெல்லாம் நக்கலா சிரிக்காதியப்பா. உள்ள டான்ஸுக்கு துண்டு போறியா? ஆளக்காராமடா தம்பி. சூத்தரிச்சு போங்க. உண்மையிலே தம்பி ஏதாவது ஒரு ஷோக்கு சிரிச்சவனே வந்துடணும். பொழுதனைக்கு சிரிக்க கூடாது. இந்த கயரை எதுக்கு கட்டுறிய எல்லாரும்? எதுக்கு தான்? உங்களுக்கு தானே. நீ கடைசி வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் புருஷனுக்கிட்ட இருந்து பொண்டாட்டி கூப்பிடணும். இங்கே வாங்க, இங்கே வந்து உட்காருங்க. இவரும் போயிடுவார். இது எதுக்கு? ஒரே ஒரு கயரை எங்கே கட்டுறையில அங்கே தான் பிரச்சனை நடக்கும். உண்மைதானே? பூரம் தாய்வு இல்லையே, அதில் என்ன இருக்கு? பொன்னாடைய போத்தி எங்களை கௌரவப்படுத்தி இடையங்குளம் மறக்க முடியாத கிராமம். இன்னைக்கு தான் அந்த ஊருக்கே வந்திருக்கேன். இந்த கலையரங்க இருந்து பிஞ்சக்காட்டில் உட்கார வச்சேவார் எங்களை. நாங்கள் 30 சொல்லாதவங்கெல்லாம் இங்கே உட்கார வச்சுட்டேங்க. ஆனால் உள்ள உட்காந்து தள்ளி எப்போ இடியும்னே தெரியாதுல்ல. அடுத்த வருஷம் இந்த பாம்பாலம் எங்கள் ஆத்தா அருளோடு கலையரங்க கட்டுறா. அதுக்கு நான் பப்புனா வருவேன். நீ முன்னாடி உட்காந்து இடியப்போ மயிருன்னு சொல்லிட்டே. பேரன்பு கொண்ட உயிரில் மேலான தம்பி ரூம் பாய் வாடா வாடா. என்ன முண்டை பார்ல வேலை ஆக்குற? ஓ முண்டை பறைத்தினி முண்டை. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான இடியப்பா தம்பி. இடியப்பா சொல்ல உங்க டீச்சர்கிட்ட சொல்லு மயிர். ஐயா இவ வேற எக்க குறப்பா. இங்க இருக்க ஆண்சிங்கள் அத்தனை பேருமே ஆண்களை பூரா அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைச்சு வணங்க. பெண்களை பூரா 100 நான் வேலையை நினைச்சு வணங்க. உடனே கணப்பு வந்துருமே. எங்க ஆத்தாக்கா பூரா தம்பி ஓலாம் சொல்லப்பாது, அதெல்லாம் உங்க வீட்டில் வச்சுக்கப்ப. எங்க ஆத்தாக்கா பூரா அன்னை தெரசாதேன். ஒரு உள்ளைக்கு தெரியல. அதுக்குள்ளே பேச என்ன திராசு படிக்கலன்றேன். கமுதி சந்தையில் காய்கறி விற்பேன். அண்ணே திரஜா யார் தம்பிங்கப்பா? இவ்வளவு நேரம் பேசுறீங்களா? ஏய் அடே நம்ம முப்பாட்டன் யாரும் தெரியுமாடா? ஒரே ஆளு வெள்ளையனை எதிர்த்த வீரவாண்டிய கட்டபொம்மும் நாக்கியார் குளத்தில் பிறந்துட்டு வாடா டே நம்ம பயப்படக்கூடாதா? வாடா என் சிங்கா.
அங்கிருந்து நீங்க தானே இப்போ ஆய் ஊயின்னு சொன்னீங்க வெதர் முண்டை. மாடு புரிவருமா வெளியேறுமா? இப்ப கீழே உட்காந்து எவ்வளவு பேசினேன். எங்க அண்ணன் தம்பிகளும் சாட்சி. நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன். சனகன மட்டம் மட்டும் பாடு. பொலந்து ஓச்சு ஜனகன மனகதியா பாடு. பள்ளிக்கூடத்தில் பாடுவாங்கல்ல போ. அப்பொண்ணு பொண்ணு உன்னை எப்படி சப்போன்னு அதை சொல்லாத. சனகன மண்ண பாடு. இங்கிட்டு வானே அண்ணே கும்புறனே வானே. உங்க அம்மா வேற என்ன? உங்க அப்பாட்ட போய் கேட்டு வரியா? என்னப்பா அப்படி இருக்கேன்? சிங்கக்குட்டி நீ என்னைய வைக்கப்படக்கூடாதுயா. ஆமா பாட்டனை பாத்தியா? யார் அவரு? தமிழ்நாட்டில் எல்லாருமே வரி கட்டினாங்க. உனக்கு எதுக்கடா வரி கட்டணும்னு ஒத்த தமிழன் போறான்னாரா வீரவண்டிய கட்டப்போ தெரியுமா? நீ போ இல்லைன்னா அரைஞ்சு வரையும் போடா. ஹலோ எக்கோ வச்சு ஏத்துங்க. கூப்பிட்டா எங்க ஆத்தா வருவாளா? வருவானு தம்பி அகராதி கூதிய. உங்க அம்மா இல்லப்பா எங்க ஆத்தா முளைப்பாரி ஓட்டுருக்கையில வருவாளா? கட்டாயம் பாம்புலம் இந்த மக்களை காக்குது. இந்த கூட்டத்துல எங்க ஆத்தா எந்த பெண்ணு மேல இறங்கி வர போற கருப்பு சார் போய். ஹலோ 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 ஹலோ. அது ஒரு காலம் இந்த இடையங்குளத்துல எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழவங்க உள்ள நடையில கட்டி காத்த இந்த பாம்புலம் எத்தனை ரோஜா காரித்தாய் நாக்கியர் குலத்துல பிறந்துட்டு இந்த கட்ட பொம்மு வம்சத்துல பிறந்துட்ட மக்க. இன்னைக்கு நீங்க கரையில்லா அக்கம்மா உன் தங்கச்சி பாபுலமா அவ ரோஜாக்காரிடா. கருப்பனோட தங்கச்சி குண்டு கிளிய என் கோபுர கலசமே. கொஞ்ச நேரம் வெட்ட வள்ளி பொட்டலில நீ மகுடு ஒட்டு விளையாட எந்திரி. அடே நீ ஆண்டி மருதேசி எப்ப அறியாதி முனியாண்டி காத்தது வட மதுரை. நீ இருக்கிறது கருப்பாயுரனே. இன்னைக்கு சுருட்டு வாட அடிக்க முடாய். உன் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு இங்க அரும்பு குறையாம இந்த மக்களை காக்கிற உண்மையானா கொஞ்ச நேரம் நீ எந்திரி. அன்னை தந்தை தான் வணங்கிய
நாட்டு வீச்சரவா கருப்பே இறங்கிய ஆடனா கட்ட வண்டி நொறுங்குமுடா உன்னை எதிர்க்கிற எதிரைக்கு ஒட்டி வந்த வளர்த்து மாடு சாயுமுடா கருப்பு இந்த ஊரு ஒத்துமையாயிருச்சு புள்ள ஒத்துமையாயிருச்சு நாடு ரெண்டு அம்மா சாமிகளை கும்போடத்தா எழலாம் நாடு மாமா நாம சாமிகளை கும்பிடத்தான் எழலாம் தந்தனத்தானே எழேனோ தந்தனத்தானே எழேனோ மாடு ரெண்டும் மதுரை வெள்ள மடிய ரெண்டும் தஞ்சாவூர் குட்டி ரெண்டும் கும்பகோணம் பொன்னம்மா அவன் முளப்பாரிய தூக்கலாமா கண்டாமா என்னடி முனியம்மா உன் கண்ணுல மையி கருவச்ச மையி வச்ச மையி தானே ரன்னே தானே நானே ரன்னே தானே நானே ரன்னே நானே ரன்னே தன்னானே நானே ரன்னே தன்னானே நானே ரன்னே நானே ரன்னே தனனா தனே நானே ரன்னே நானே ரன்னே தனனா நன்றி 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 கைதட்டின உறவுக்கெல்லாம் நன்றி. இப்படி கிராமங்கள் தோறும் ஒற்றுமையாக இருந்து இப்போ முளைப்பாரி ஓட்டு எங்கள் ஆத்தாக்கெல்லாம் கும்மி ஓட்டும் போது நான் இங்கே சேரில் உட்காந்து பார்த்தேன். உண்மையிலேயே கும்மி சூப்பர் தான், ஒரு கைதட்டு கொடுக்கலாம். பழைய முறைகளை மாறாமல் இந்த இடையங்குளத்தில் தான் பார்த்துருக்கேன் நான். இப்போ சில ஊரில் கும்மி ஓட்டுறதுக்கு போட்டு விட்ருக்காங்க, நங்கு நங்குன்னு பாட்டு போடுறாங்க. கூப்பிட்டா ஓடி வருவாளாம், அதுக்கு பொம்பளை ஆடுது சேலையை உறிஞ்சிக்கிட்டு. தன்ன நான் எப்படி கொட்டுவாங்க, வித்தானே தானே இதேன் தன்னானே. இப்போ இப்படி கிளம்பிச்சு பொம்பளை ஊரா இந்தா இந்தா இந்தா, ஆம்பளை ஊரா இந்தா இந்தா இந்தா. இது என்னென்ன இது கும்மி கட்டுறாங்களா செங்கக்கல்ல இருக்கிறாங்களா? பழமை மாறக்கூடாது. அந்த பழமை மாறாமல் இந்த கிராமத்தை பக்குவமாக பாதுகாத்து கொண்டு வந்த பெருமை இங்கே இருக்க பெரியவங்களுக்கு தான் சேரும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஐயா. ஐயா நீங்கள் பெரிய ஆளுகளா எல்கேஜி ஐயா? எங்கள் அப்பேன்னு சொல்லும் போது கை தட்டணும், தட்ட முடியாது. அப்படி பேச நக்கல் மயிரா பேசினாத்தே நாடகம் புழு புழுன்னு இருக்கும். எதிர்த்து பேசுகிறாங்க பூரா. என் தம்பி எதை என்ன பண்ண சொல்கிறேன், அண்ணன் நடிக்கிறேன், அண்ணன் தம்பி உட்காந்து பார்க்குது, அக்கா தங்கச்சி தங்கச்சி வாப்பா இது யார் மகத்தா, பால்வாடி ஞாபகத்துக்கு சுற்றி சுற்றி வருது, இன்னைக்கு லீவ் ஆம்தா கேமட். வெளியூர்லேருந்து வருகிறது இந்த என்னுடைய அண்ணன் தம்பிகள். அங்கிட்டு இருக்காலாம் வெளியூர் தானப்பு, அவர் கைதட்டு கொடுங்க, வெளியூர் தான் மெயின். இந்த ஒரு ஆள் விசில அடிக்கிறான் இந்த கதாவளி தட்டு போடுறதுக்கா. ஒரு கிராமத்துக்கு மற்ற கிராமம் வந்து அந்த நிகழ்ச்சியை பார்க்குதுன்னா அது அந்த கிராமத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. அவர்களையெல்லாம் தான் வரவேற்க நம்மளாம். தம்பி நீ போகிறது நல்லது, அண்ணே இல்லையாடா ஒன்று செய்தியா, மன்னனே ஆசிட்டு வந்து எரிச்சிருயா என்னைய. ஐயா அவன் மேலே பூலிப்பு கேஸ் போடலாமா, கப்ளிங் கேஸ் ஒன்று போட்டு விட்டு. என் தம்பிகளெல்லாம் படிக்கணும். தம்பி நீங்கள் தான்ப்பா, ஆமனே நோமன்லாம் சொல்லக்கூடாது. அங்கே பேசுவேன், இங்கே வந்து நக்கிட்டு இருப்பேன். அங்கே வேகமாக பேசினார், அம்முனே வந்துட்டீங்களான்னே எதுன்னேன்.
தாய்மாரில் பூரா ஒன்று சொல்கிறேன் தான், பிள்ளைகளை பூரா நல்லா பக்குவமாக பார்த்துக்குங்க, நல்லா படிக்கிறாங்கன்னு கவனிங்க. எங்கேயே கவனிக்க, பூரா விவசாயம் தானத்தா, இல்லை பேங்கில் வேலை ஆக்குறீங்களா? விவசாயம்தான். ஆனால் உலகத்திலே எத்தனை கோடீஸ்வரனாக இருக்கலாம், எவ்வளோ பணம் காசு வச்சிருக்கலாம், ஆனால் பசியோட அருமையும் பாசத்தோட அருமையும் அதிகம் தெரிந்தது யாருன்னா அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தான் தெரியும் பசியோட அருமையும் பாசம். 3 மாவட்டம் சீமக்கருவா அதிகம், சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம். பிழைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆமாம், எதுக்குடா பச்சிருச்ச? பிழைக்கிறதுக்கு எதுவும் கிடையாதுன்னா விறகு தான்டா. விறகை வெட்டி கை காலில் முள்ளு குத்தி போகிறோம், மூட்டம் போட்டு வேக்காட்டில் கிடந்து தான் பிள்ளைக நல்லா இருக்க வேண்டும் என்று இங்கே தாய் தகப்பெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வணங்குறேன். எம்கே பெத்த தாய் தகப்ப இவ்வளோ கஷ்டப்படுறான்னு எவனாவது உணர்றானா? அவங்க அப்பா பாவம் செம்பரியாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பார், அவர்கிட்ட போய் கேட்பேன், 3 லட்ச ரூபா வண்டி ஒன்று வந்திருக்குப்பா, திருகுனா வெதர்லாம் அள்ளுது பூரா அந்த வண்டி கிளம்பிட்டேன். சாகசம் நடத்துகிறாங்களே, கமுதிலிருந்து இந்த ரோட்டில் பார்க்குறேன், போய் பிரேக் அடிக்கிறேன், வண்டி இப்படி தூக்குறேனே அவன் 4 தடவை அடித்தான், 5ஆவது தடவை 108 வந்துருச்சு. என்ன மச்சான் அப்படின்னு வண்டி அப்படி திருப்புனே, கால் கட்டாங்கலாம். சிரிப்புக்கு அல்ல, சிந்திக்க வேண்டும். ஆண்களுக்கு பொறுமை அதிகமா, பெண்களுக்கு பொறுமை அதிகமா? அப்படி சொல்லு. சூப்பர், ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நாட்டில் பொறுமைசாலி யாருன்னா என் தாய்மார்கள் தான். அதுங்க நினைக்குது ஏற்றி திடீர்னு இறக்குவேன்னு, அவங்கள ஒன்றுமே சொல்லலைத்தான். பொறுமை ஏன்னா, பொறுமை இல்லைன்னா எப்படி? கணேஜி போயில போட்டு வர்ற புருஷனுக்கு முத்தம் கொடுக்குறேன்னா பொறுமை தானத்தான். கலை சிறிநாய் பீவாட வரும், அதுலேயும் இவ்வளோ கோயிலை வச்சுட்டு பொட்டாட்டிட்டு போயிடுறாங்க. அது லூசு வீசி கிடக்கு, போடி மொத்தா என்ன வீச்சான், அதே அதுக்கு மயக்க மருந்து கொள்ளைய அக்குறாங்க. நீ ஊர்லயே இருக்காது, அதிச்சு போ. புயலை போட வேணாம்னு சொல்லலை. முதலூருக்கு போகும்போது எவனாவது புயலை ஓடுவானா? எங்கள் ஊரில் ஒருத்தன் பண்ணிவிட்டேன். முதலூருக்கு போனவே திக்குன்னு வெளியே வந்திருக்கேன். புயலை ஊரா அங்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க, லைட்டு அடிச்சு வந்தோடனே அங்கிட்டு, மச்சான் புயலை விட்றா, ஃபஸ்ட் நைட் நேரமாச்சு இல்லை இவே எதுக்கு அப்போத்தான் சுறுச்சுருன்னு இருக்க முடியும். சரன்னு இவ்வளோ புயலையை போட்டுக்கிட்டு பொண்டாட்டி போன சோறில் முத்தம் கொடுத்துருக்கேன், 108 வந்துருச்சு. அந்த பிள்ளை கட்டிலோட வெட்டி இழுத்து அவங்க அப்பா அம்மாவும் கேட்குறாங்க, மாப்பிள்ளை என்ன செஞ்சார்? என்னன்னு தெரியலப்பா, பீவாட வந்துச்சு, தலை கொல்ல தெரிஞ்சேன். கண்டாலிமா இங்கே அவங்கள சிச்சுக்க அங்கே வாரு, எங்கள் அண்ணன் சிரிப்பை பாரு, நீ போட மாட்டியாங்க, இனிமேல் போயில கசக்கி வெதரில் வை, சுறுச்சுருன்னு இன்னும் இருக்க கெந்து தாய். இந்த பேண்ட்டு வேற கிழிஞ்சு போகும். இது சிரிப்புங்கல்ல, சிந்திக்கணும். ஆனால் எந்த கட்ட வழக்கம் இல்லாத ஒரே ஆள்னா எங்கள் தாய்மார்கள் தான். ஏன் நாளையிலேருந்து கூட பழகி பாருவேன், ரொம்ப சடவா ஒரு அக்கா என்ன ஆம்பளை 1008 தவறு பண்ணினாலும் அதை யார்கிட்டுமே சொல்லாமல் கடைசி வரைக்கும் மனதை இறுக்கி குழந்தைகளுக்காக கணவனுக்காக வாழக்கூடிய ஒரே ஜீவன்னா தாய்க்கு அப்புறம் கட்டின தாரம் தான் என்று சொல்லு. இந்த மேடையில் வச்சுக்கிறோம். இந்த ஊரில் ஒரு கேள்வி கேட்குறேன், பொம்பளை ஆள்கிட்ட பொண்டாடிட்டு அடி வாங்கின ஆள் இருந்தால் கைதுக்கு தூக்குங்க, காசு தர மாட்டேன், நாளைக்கு கமிதியில் சூம்பு விட்டு போயிடுவேன், அப்புறம் கை தூக்குங்கடா, தூக்குறா. கல்யாணம் முடிக்கணும்னா நீ முடிக்கல, அப்போ வீடியோ காலில் பேசிட்டே தர்ற அடுத்த முட்டாட்டியாடா, அவங்கள செருப்புட்டு அடிச்சு. உண்மையிலே வெளிநாடெல்லாம் நான் போயிருக்கேன், என்னத்துக்கு போனவங்க கூட கேட்பாங்க 2 பேர், இவங்களை வச்சு நாடகம் நடத்த முடியாது. இந்த நாடகம் என்ன நாடகம்னு சொல்லுங்க? எம்கேஆர் பிறந்தாரு, அது இல்லைடா, சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம். அப்போ வந்திருக்கு யாரு? மிலிட்ரி இராணுவமா? 6 ரூபா கிடக்கு முண்டை உள்ள போய் பாரு. 2 பேர் பயந்த இலை சாமி ஆடுனா ஊர் பயப்பட அவங்க பயந்துக்கிட்டே இருக்காங்க. உள்ளந்தா 2 முண்டைக்கு நரம்பு லட்சம் முண்டை. கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம். இந்த நாடகத்தில் என்ன செய்வாங்கன்னா, தீப்பந்தம் கையில் பிடிச்சி சேவலை கடிப்பாங்க.
ஏன்னா முன்னாடியே சொல்லிடணும். அதே மாதிரி என் தம்பிகளெல்லாம் ஒவ்வொரு கரிசாமி பின்னாடி 10 பேர் நிற்கணும். அது நீ கேட்கலாம், அந்த கொஸ்டின் கேட்க வர்ற 8 பேர் 7 பேர் ரெண்டா உங்கள் ஆத்தா விட்டு முதல்ல போமான்னு கேட்குறேன். நின்றுக்க நீங்கள் எப்படி என்ன பண்ணாலும் சரி. அப்படித்தான் தேனி பக்கம் நாடகம், இதே நாடகத்தை வேணும்னு யூடியூப்பில் பார்த்து கேட்டுவிட்டாங்க. அங்கிட்டு நாடகமே வைக்க மாட்டாங்க, கராட்டம் ஆடரம்பால் தான் தேனிக்கு. அங்கிட்டு நானும் இவங்களை பூரா கூப்பிட்டு பேக்கரியில் குட்டை ரொட்டி பூரா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கி கொடுத்து தெம்பு ஏற்றி கொண்டு போனேன். நான் சொன்னேன், ஐயா 2 கரிசாமி பக்கத்தில் பின்னாடி 10 பேர் நில்லுங்க அப்படின்னு. உடனே ஒரு ஆள் வந்தேன், ஓகே ப்ரோ 12 பேர் நிற்கலாமான்ட்டேன். 20 பேரை கூட நெல், அவங்கள பிடிச்சா சரின்ட்டேன். சரின்னு சின்ன கருப்பை உள்ளே தூக்கிட்டு வந்துட்டு பெரிய கருப்பு சேவலை கடிச்சாரு. இங்கே தூக்கிட்டு வர சொன்னோன்னா வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அவரை என்னன்னு ஓடி போய் பார்த்தா அந்த சேவலை மரியாதை எங்களுக்கு கூட சைடிஸுக்கு இல்லை, கொண்டு போய் ரோமத்தை பிரித்து வதக்கி திங்கிற வரைக்கும் கருப்பு இப்படி உட்காந்துட்டு தம்பி இதெல்லாம் வந்து சீரியஸ். இதெல்லாம் ஒரு ஊரில் அப்படித்தான் அம்பலாறு ஊர் அம்பலாருப்பா, அங்கிட்டு சொல்லுவாங்களா அம்பலாருன்னு சேவை கொடுத்தாரு. நான் அந்த மூளையில் ஆனந்த கட்டி போட சொன்னேன், பாவாடை நாடாவில் கட்டி இருந்திருக்காங்க. அந்த சேவை ஏற்கனவே சண்டை சேவை கத்தியை கலட்டாமல் கொடுத்துருக்காங்க. அது சிறுக்கு சிறுக்கு சிறுக்குன்னு வெட்டி ஓடி போச்சு. நான் ஊர் அம்பலாட்ட போய் சொன்னேன், ஐயா சேவை ஓடி போச்சு அப்படின்ட்டேன். சேவலை ஊம்ப விட்டேன். இல்லை இவ்வளோ தூரத்துக்கெல்லாம் சும்மா கிடையாது. ஏன்னா சொல்கிறது தம்பி உனக்கு என்னடா அண்ணன் இல்லையாப்பா, அவன் நினைக்கிறேன் நம்ம அண்ணன் செஞ்சா அப்படி இருக்கும்ட்டு. ஒரு பாட்டு பாடுவோமா? இருங்க மில்லு வேலைக்கு ஆள் வரட்டும், அப்புறம் வண்டி எடுப்போம். எக்கோ இப்போ அல்லோ 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 பாஞ்சால குறிச்சியிலே கட்டபொம்மோ ராஜா, இந்த பாரதமே வணங்குதையா கட்டபொம்மோ ராஜா. சார் போய் அடுத்த ஒரு சாங் பாருங்க. காட்டு மல்லி போற பொண்ணே கவலம் படாத, காட்டு புள்ளி வள்ளி மறைக்கும் கலங்கி நிக்காத, இடையங்கொலம் நாய்க்கராம் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஆமா இடையங்கொலம் நாய்க்கராம் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. காட்டு வள்ளி போற பொண்ணே கவலம் படாத, காட்டு புலி வள்ளி மறைக்கும் கலங்கி நிக்காத, நாய்க்கராம் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஆமா கட்டபொம்மு மாரிசாமி பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு.
கவலைப்படாத அட்டுப்புலி வழி மறிக்கும் கலக்கி நிற்காத நாட்டியர்குல பேரி சொன்ன புலி ஒதுங்கும் பாரு பேரி சொன்ன புலி ஒதுங்கும் பாரு வீரத்துக்கு ஒத்துக்கிட்டோம் நாயத்துக்கு கட்டுப்பட்டான் வீரத்தையே ஒத்துக்கிட்டோம் நாயத்துக்கு கட்டுப்பட்டோம் வீரத்துக்கு ஒத்துக்கிட்டான் நாயத்துக்கு கட்டுப்பட்டான் உலக நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா அவன் உலக நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா காட்டு வள்ளி போல என்னை கவலைப்படாத ஐயா காட்டு புலி வள்ளி மறிக்கும் கலங்கி நிற்காத இடையங்குளம் நாக்கராம் பேர் சொன்ன புலி ஒதுங்கும் பாரு வீரவண்டிய கட்டபொம்மன் பேர் சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா வீரவண்டிய கட்டபொம்மன் பேர் சொன்ன புலி ஒதுங்கும் பாரு இவர்களை போன்று போராளிகள் இல்லை என்றால் இந்நேரம் இந்த நாடு தமிழ்நாடு ஆங்கிலேயன் கைவசத்திலே இருந்திருக்கும். நம்மளெல்லாம் அவன் காலடியிலே கிடக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் செய்தவர்கள் எத்தனையோ பெரிய மகான்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் இன்னும் நிறையா இருக்கிறார்கள் சாதித்தவர்கள். அந்த முன்னோர்கள் முப்பாட்டை இல்லை என்றால் நம்மளெல்லாம் இல்லை. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என்னப்பா பேனாவை எடுத்தது மொய் எழுதுறியாரா? வாடா ஜோக்கர்லோட ரம்மிடா. எம்கேஆர் அன்பாலயத்துக்காக வீரபாண்டிய கட்டபொம்மன் பாடலை பாராட்டி ஜே சத்திவேல் டி மாரிச்சாமி சார்பாக 201 2 லிட்டர் பெட்ரோலுக்கு தானே வந்திருக்கு. பாப்பு சோன வாசிங்க இது இருக்குமாப்பா மிளகாத்தூள் உப்பு அள்ளிட்டு வா. எஸ் நாகராஜ் அழகர் ரேடியோஸ் 200. அண்ணே ஏய் ரைடு லூசு வா போலீஸ் இருக்கா இங்கே. இப்போ எதுக்கு 100 ரூபா கொடுத்த? பேர் வேணாமா? ஆமாம் 1 லட்சம் கொடுத்துவிட்டேன் பேர் வேணாம்ட்டுவேன். அம்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்திய அனைத்து நல்ல உள்ளத்திற்கு நன்றி. இந்த தங்கச்சி எதுக்குடா எந்த சேர்த்து நிற்கிது? ஏ தாய் பாப்பா உட்காரு. ஏன்னா அந்த நாடகம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம், பக்தியான நாடகம். மொத்தம் 2 டான்ஸு, 2 பிள்ளையும் கருத்த பிள்ளைதான். இவ அம்மா அப்பா யார் மேடம்? நல்லா வருவாங்க. ஒரு 10 படித்தவொடனே கல்யாணம் பண்ணி வைக்க நல்லது. ஏலே என் தம்பிகளை பாடுறா, எங்கள் அன்னைங்களை பாடுறா. நீ முண்டை குஞ்சு முண்டை. அவன் ஏன் சவத்த பிள்ளை இல்லையா? ஆமாம். இதில் ஊரு கேட்குறது. இதுக்கு தான் ஊருகளில் எனக்கு எரிச்சலாக வர்றது. டான்ஸுன்றா என்ன தெரியுமா? பப்புனுக்கு வந்து துணையாக நடிச்சிட்டு 2 மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காகத்தான் டான்ஸ். எல்லா டான்ஸுக்கிட்டையுமே திறமை இருக்குது. அதை யாருமே புரியறதில்லை. சில ஊரில் வந்து இந்த இளவட்டம் பூரா கேட்குறது கிடையாது. இளவட்டம் அன்பாலயத்துக்கு வந்தவனே அண்ணே யாரையும் பொண்ணு நீ வந்து அந்த நோத்தவங்க அம்மா தான் என்ன வேணால் பேசு, நாங்கள் சிரிச்சுட்டு போயிட முடியாது. ஆனால் அந்த பெரிய ஆளுக்கு தான் பிள்ளை வந்து வளர்த்தி 5 அடி இருக்கணும்ப்பா, மடு லேசாக இருக்கணும், என்னமோ பால் பண்ண வச்சு நடந்துற மாதிரி. பிள்ளை வந்து கால் வளசலாக இருந்துடக்கூடாது, நல்லா இருக்கணும். எதுக்கு ஊரில் வந்து அவனை கட்டி கொடுக்க போறியா? இந்த கலையிலே யாரும் பெரிய ஆள் இல்லை. இன்னைக்கு இந்த கிராமம், இந்த இடையங்குளம் கிராமம் சும்மா சொல்லலை. 10 நாடக நடிகர் குடும்பத்தை 15 நாளைக்கு பசி இல்லாமல் நீங்கள் சோறு ஊத்துறிய. ரொம்ப நன்றி. உங்கள் புண்ணியம் உங்களை போய் சேர். நான் வரும்போது டீ கடை இல்லையா, கூட்டத்தை பார்த்துட்டு போட்டியாப்பா டீ கடை. அப்போ கூட்டம் அதிகமாகிடுச்சு. நேரத்தில் கடை இருக்காது, பால் இருக்காது. ஓசை கொண்டு வந்து ட்ரம்மில் விடுச்சு. அன்றைக்கி ஒரு ஊரில் அப்படித்தான் பாவம் 2 பாக்கெட்டே வாங்கிட்டு வந்தேன். 2 லிட்டர் பாலை வாங்கிட்டு வந்து உள்ளே வந்து அழுதுட்டேன். என் தம்பி தான் டீ கடை ஓடுனேன். வந்துட்டு அண்ணே என்னண்ணே நாடகம் 5000 பேர் இருக்கும் போல, அண்ணே எத்தனை லிட்டர் வாங்கிட்டு வந்தேன்? 2 லிட்டரு. டேங்கரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். 2 லிட்டர் பாலுக்கு 1 டேங்கரை தண்ணியை விட்டுருக்கேன்.
அதை பாதி பேர் தூக்க வரிச்சையோட குடிச்சு விட்டு என்ன இஞ்சி சேர்த்துக்கலான்னு இருக்கு. தம்பி துப்பி உப்பி விட்டுறாதப்பா மயிறு. ஏல எல்லாமே கலப்படம் தான். புரட்டாவில் கொண்டு போய் முட்டையை கலக்கிறேன், சட்டிக்குள்ள போய் கொட்டையை கலக்கிறேன். ஆட்டு கொட்டை இருக்காதா தம்பி, நீங்கள் போகிறேன். அதே மாதிரி இப்போ ஊருக்கு விளையாட்டு போட்டி. எனக்கு தெரிஞ்ச விளையாட்டு போட்டி என்னது தப்பு? உரி அடிக்கிறது. அதே விளையாட்டு போட்டியை ஊரில் வச்சா உரி அடிக்கிறது, கபடி, கிரிக்கெட்டு, அதானப்பா. இப்போ பொங்கல் திருவிழா வந்தால் விளையாட்டு போட்டி அள்ளிடுறாங்கப்பா, பொண்டாட்டி தூக்கிட்டு ஓடுறது. அப்படித்தான் ஒரு ஊரில் வச்சுருக்காங்க. அந்த ஊரே கலவரமாகி போச்சு. பொண்டாட்டி அங்கே நிற்கணுமா, எல்லாரும் வரிசையாக நின்றுச்சு. எல்லா பொம்பளையும் எப்படி புரிஞ்சன் பூரா போய் பொண்டாட்டியை தூக்கிட்டு இங்கே வரணும். தூக்குன்னு ஓடி இருக்கேன். ஒருத்தன் ரொம்ப நாளாக அந்த பொம்பளை மேலே நோக்கமாக இருந்திருக்கேன், அடுத்த பொண்டாட்டி மேலே. அதை தூக்கிட்டு பிச்சைக்காட்டில் ஓடிட்டேன். அப்புறம் ஊரில் உரம் கூப்பிட்டு வந்து அவனை செருப்பிட்டு அடிச்சு, ஏன்னா இது வர முத்தம் கொடுக்குறதுலாம் வைக்கிறாங்கப்பா. பொண்டாட்டிக்கு வந்து ஓடியாந்து திருப்பி ஓடியாந்து அப்படித்தான் ஒருத்தன் வேமா ஓடியாந்து முத்தம் கொடுத்தேன். உதட்டை எடுக்க முடியல, அவன் பொண்டாட்டிக்கு எத்த பல்லு இப்படி கொடுத்தேன். ஓன்னு முடிச்சுக்கிச்சு. அங்கனே 2 பேரும் நல்லா சாரப்போம். அப்புறம் அவனை விளக்க மாட்டேன் அடிச்சு, அதில் பிறந்தே வந்து அவன் தொலைஞ்சேன். என்னத்தா குக்கரை திங்கக்கூடாதா, செகுல அரைஞ்சு விடுவேன். அதான் பிள்ளைகளுக்கு இந்த குக்கரே நக்குரையெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது. அது திங்கிறதுக்கு நல்ல சத்து மாவு, கொலக்கட்டை, லாடிப்பூ இந்த மாதிரி ஆகும். லாடிப்புன்னா அதுக்கு என்னமே தெரியாது. அப்படின்னா நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போனான்னு அர்த்தம். விளையாட்டு பற்றி கவனம். தண்ணி நிரப்புறது பாருங்க, தண்ணி நிரப்புறது பார்த்துருக்கியா? சோடா பாட்டில் வச்சிருவாங்க. ஓடி அந்த பொம்பளை இதில் ஒல்லியான பொம்பளை வேமா நிறச்சி போகிறான். கனத்த பொம்பளை வர முடியாது பாவம். அங்கிருந்தே தீச்சட்டி எடுத்தது மாதிரி தண்ணியை கொண்டு வந்து ஒரு வாட்டி வந்து முருகா குண்டு பொம்பளை வந்து மெதுவாக வந்து இப்படி வந்து ஊற்றும். தண்ணியே இருக்காது. விளையாட்டு போட்டி முடிஞ்சிடும். வந்து புடத்தில் அடிப்பேன் புரிச்சாங்க கண்டாலி முண்டை. ஓட்டி முடிஞ்சா அடுத்த போட்டி சாக்க தவிட்டா தான் போகிறாள் அப்படின்னு. என்ன சும்மா இல்லைப்பா பொண்டா. இன்னொரு ஓட்டி எனக்கு தெரியுமா? எலும்புச்சம்பளம் ஸ்பூனில் வச்சுக்கிடுவாங்க. இப்படி தம்பி கதையை கேளு. எங்கள் ஊரில் ஆம்பளை ஆள் இதெல்லாம் உண்மை நடந்தா வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸ்பூனை வச்சுக்கிட்டு முண்டை இப்படி போகாமல் விழுந்துரும்ல, இப்படியே போனவே அங்கே நான் முளைக்குச்சி அடிச்சு முளைக்குச்சியை பார்க்கல. இப்படியே போய் டங்குன்னு அடிச்சு அதில் ஒரு கொட்டையை நான் வந்து வறுத்துட்டேன். அதில் பட்டை மிளகா போடணும். பொத்து சாங் பாரு. யானை கதை. ரைட். அவன்கிட்ட ஒரு 200 ரூபா அங்கே தம்பிட்டு. யாரு கேட்டா? யானை கதை. தாய்மார்கள் ஆத்தா பழைய உணவெல்லாம் மறந்துடாது ஆத்தா. இப்போ வீட்டில் பெரும்பாலும் உழ வைக்கிறது இல்லை. இந்த இடையங்குளத்தில் யார் வீட்டிலே நடந்திருக்கும்ப்பா. இங்கேருந்து போன் அடிக்கும். புரிஞ்சேன் பாவம் கமுதில் இருப்பார். போன் அடிச்சு எங்கே வரும்போது ஃப்ரை ரைஸ் 2 புரோட்டா ஒரு 4 வாங்கிட்டு வாங்க, தின்னுட்டு குசி விட்டு போயிடுறேன். உடனே அவர் என்னாச்சு? சமைக்கல, டயர்டாக இருக்கு, பருத்தி ஆஞ்சது. அதுலேயும் இப்போ பூரா இந்திக்காரன் வந்துட்டேன். அன்னைக்கு ஒரு ஊரில் சாமி அழைக்கிறேன். 100 ஒம்பளை 50 ஆம்பளை ஊரே ஆடுது. பானிபூரி ஓட்ட இந்திக்காரன் ஆடிட்டேன். அவன் நான் மசத்தை பிடிச்சி ஒரு ஆறா விட்டேன். நீ எதுக்குடா கண்டாலி மணி ஆடினேன்னு? அதுக்கெல்லாம் ஆடுது, நானும் ஆடுது அப்படின்னு. தம்பி நீ எந்திரிச்சு போறது நல்லது. யாரு மயங்கியா? இவன் என்ன கொலவழியால சொல்றாயா? வெளியூரா நீ பொத்து எங்க போய் அண்டை கொடுத்து ரிவர்ஸ் சைடு அடிக்கிறான்டா பாக்ஸ. வாடா தம்பி, இங்க வாடா தம்பி, இங்க வா. ஏன் தம்பினா பயப்படக்கூடாது, வா. ஒரே ஒரு நிமிஷம் இங்க வாவேன். உன் கும்பல அவனை வரைச்சிருவாயே. தம்பி தம்பி சூப்பர் சூப்பர் சூப்பர். மாடு நொறுக்குது. போய் வயரை கடிக்கிறான்டா. வயரை கூட கடிப்பேன். இங்கே வரமாட்டேன்ட்டேன். யூடியூப் பார்ப்பாங்க போல, பூரா பயப்படுறாங்க. தம்பி மிஸ்டர் காத்து முண்டை தென்பாண்டி வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள்லாம் அப்பயே சாதித்து விட்டார்கள். ஆனால் இப்போ உள்ள தலைமுறைக்கெல்லாம் சாதித்தார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா.
அப்துல் கலாம் ஐயா தெரியும் இல்லையா எல்லாத்துக்கும்? படிச்ச ஒரு தம்பி மேடைக்கு வாங்க. வாங்கடா. ஏ என்னப்பா அந்த ஊர்ல இப்படி பயப்படுற தம்பிய? பயப்படக்கூடாதுடா தம்பி. அங்கிட்டு இளவட்டம் இருந்தா கூட வாப்பா. யாரு வர்றீங்களோ 200 ரூபா பரிசு. 200 ரூபா வா. காசை வாங்கிட்டு கூட நீ பேசுவா. அப்ப என்ன போகுது? ஏழை வாடா ஏழை. உண்மையிலே இந்த மேடைக்கு வந்ததுக்காக 200 ரூபா பரிசு. வா தம்பி. அப்புறம் குறும்பி தெரிச்சு போவேன். அண்ணன் இல்லையாடா, அண்ணன்ட்ட வாங்கணும்டா. இந்த 200 ரூபாய் அப்படியே வச்சிரு. ஒரு ராஜியான காசு. நாங்கள் கோடாங்கிறா நல்லா இருப்பேன். எதுக்கு வந்தீங்க? கூப்பிட்டீங்கள வந்தேன். அந்த அந்த அதுதான் எதிர்பார்க்குறேன். எதிர்த்து பேசணும். அப்துல் கலாம் ஐயா இருக்காருல்ல, அவர் பூசாரியா? அப்துல் கலாம் பூஜாரி கிடையாது, எங்க சித்தி பேரன். சித்தி பேரனா? அப்துல் கலாம் ஐயா இருக்காருல்லப்பா. ஆமா. அவரு என்ன செஞ்சாரு தெரியல, அவர்கிட்ட கேட்கணும். பின்றேன் நான் தம்பி. என்னைய தற்கொலை பண்ணிக்கிறேன். அதாவது என்னை ஏதாவது எரிச்சிருங்களா மூளையில்? தம்பி இருப்பா, இது விளையாட்டு கிடையாதுடா தம்பி. நீ என்ன படிச்சிருக்க? 12th முடிச்சிருக்கேன். 12 படிக்கிற ஆள் அவரை தூரத்துக்கு சொல்லக்கூடாது தம்பி ப்ளீஸ். வண்டி ஓடு சொல்ல. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்னால் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன பெருமை கிடைச்சு? ராக்கெட் செஞ்சு விட்டாரு. ராக்கெட் கிடையாது, ரங்கு சக்கரமும் புஷ்வானந்தம் அவரு. ராக்கெட் வந்து அவன் வேல்சாமி மையம் அசோக். ராக்கெட் எங்கடா செஞ்சாரு? நல்ல வேலை டிராய்ட்டு கொழுவு செஞ்சாருன்னு சொல்லாம போனேன். அவர் அப்துல் கலாம் மையனா? சரி விடு. இங்கே கேட்பான். வெள்ளையனே வெளியேறு என்ன வீரமுழக்க விட்ட வீரபாண்டிய கட்டப்பொம்மன் நம்ம முப்பாட்டே இருக்கார்ல. ஆமா தெரியுமில்ல? தெரியாதே. இல்லை இவை உண்மையிலே எந்தூரா பானிபூரி போட வந்தவனாடா. அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? சாமியா நினைக்கிறேன். சாமியா நினைக்கிறேன். பிரிட்டிஷ்காரன் போர் தொடுத்தது. புரியல. பிரிட்டிஷ்காரன் இருக்கல, வெள்ளைக்காரன். ஆமா. போர் தொடுத்தாங்கல்ல. ஆமா. எந்த ஆண்டு? தெரியலையே. உன் லவருக்கு பிறந்த நாள் என்னைக்கு? தெரியலையே. ஏ போப்பா வெண்ணமேனே போ. என் தம்பி நகைச்சுவைக்காக பேசுறேன். அவனுக்கு எல்லா விஷயம் தெரியும். அது உண்மையிலே அது வந்து அவன் என்னன்னா அண்ணன் கூட பேசும்போது 10 பேர் சிரிக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், சூப்பர், வாழ்த்துக்கள். ஏன்னா அவனும் சாதித்தவன், எல்லாமே தெரியும். அதுக்காக நைட்டு தூங்கி கிடக்கிற 2 மணிக்கு தூங்கி கிடக்க எந்திரிச்சு உங்கள் சின்னம்மா பேர் என்ன சொன்ன திடீர்னு கட்டில் விட்டு விழுந்துறேன். தெரியாது. படித்தால அறிவாளியா படிக்காதால அறிவாளியா? நொப்பம் ஐயா எதிர்த்து பேசுறாயா? படிக்காத மேதைகள் தான் இந்த விவசாயத்தில் அதிகமாக இருக்கிறார். எங்க அப்பாவுக்கு படிக்கவே தெரியாது. ஏலே தூமியை குடிக்குமேனே அண்ணே இதை தூக்காது ஏனே. அது நாங்கள் துவைக்கிற கல்லுன்னு நினச்சிட்டேப்பா. தம்பி எடுத்து பேசக்கூடாது. எங்கள் அப்பாவுக்கு உண்மையிலே படிக்க தெரியாது. அவர் தான் அன்பாளையத்தில் இருந்து எல்லா ஊருக்கும் நாடகம் வாங்கி பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு எங்கள் அப்பா. அப்போ நான் சொன்னேன், அப்பா சீப்பை வேணாம்ப்பா, காசாக கொடுங்கப்பாட்டு. எனக்கு 20,000 அனுப்பணும்னு கோயம்புத்தூருக்கு அனுப்பிவிட்ருக்காரு. நிஜமாத்தேன் 20,000 போச்சுடா. தம்பி காசு போனதுக்கு சிரிக்கிறியா என்ன தம்பி? இதில் மட்டும் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நாளைக்கு விழுந்து கிடந்தா கூட எவனும் தூக்க மாட்டேன். இங்கே வர்ற அண்ணன் காமெடி பண்ணி படுத்து கிடக்குன்றேன். சோக்கர்னு வாடா ஒரு 2 எம்கேஆர் அன்பாளையம் செந்தூர் நாக்கியார் பயலுகடா கோவை மாவட்டம். ஏப்பா கோயம்புத்தூர்லேருந்து 100 ரூபா கொடுக்க ஆறுபா தம்பி. நீயாப்பா கோயம்புத்தூராப்பா? இந்த 100 ரூபாயை சட்டிக்குள்ள வச்சு அண்ணே இல்லையாடா? நல்லா இருப்படா.
காக்கி சட்டை ஓட்டையை போய் சொல்ல மாட்டேன். என்னது 500 தம்பி? எத்தனை ஆயிரம் வேணும் நான் தரேன். ஒரே விஷயம், என் தம்பிகள் எங்கள் அண்ணன் நல்லா இருக்குன்னா என்ன வேணா செய்யும். நம்ம நகைச்சுவைக்காக பேசுகிறேன் தம்பி. கோடி கணக்கில் நாடக உலகத்தில் காசை பார்த்தேன் ஒரு ஆள் நான் தான். நான் சிக்கனம் பண்ணி வாழ்ந்திருந்தா எப்படி வேணால் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் பிறருக்காக கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய என்னுடைய காரை பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? பார்த்தல தம்பி, அதில் என்ன கொடி பார்த்தாலும் சொல்லு. அப்படி சொல்ல, சிங்கத்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கும். ஒரு பக்கம் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய புகைப்படம் இருக்கும், ஒரு பக்கம் அப்துல் கலாம் ஐயா புகைப்படம் இருக்கும். இது விளம்பரம் அல்ல. இவர்களை போன்று நம்ம சாதிக்காவிட்டாலும் இவர்கள் வழிகளை பின்பற்றி வாழ்ந்தாலே இந்த மண்ணுக்கும் நம்ம பிறந்த தமிழுக்கும் பெருமடா. என்னை பொறுத்தல வர பாட்டு பாடவே இல்லையில, அதுக்குள்ள கூப்பிட்டோம். சாங் ஸ்டார்டிங் சார். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ஏ ராமன் நாடு, ராமன் நாடு ராமேஸ்வரம் அவர் படுத்திருக்கார். அந்த பேக்கரும் அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அடுத்த இவத்துட அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆட்டலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள். அக்கினி சிறையெடுத்து ஆளும் ஆட்களையே முடத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நபர்களா. ஏதன் பாண்டி ராமு 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் எந்த ஊரு இந்த ஊரு சொந்த ஊரு சொந்த ஊரு அவர் படுத்திருக்காரு. படுத்திருக்காரு வைக்கரும்பா அவர் தான் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்க பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவர கலாம் தாத்தா. பள்ளி செல்லும் குழந்தைகள்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவரா. கள்ளி வளம் தந்தாரையா கிடைக்கிற கனவு காணு சொன்னாரையா. ஏதன் பாண்டி பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு. படுத்திருக்காரு வைக்கரும்பா வைக்கரும்பா அவர் தான் அப்துல் கலாம். என் மீது கனகே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா. மீன்மேல் தலையேறினார் தமிழக மண் மீது புகழ்கின்றார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு. படுத்திருக்காரு வைக்கரும்பா வைக்கரும்பா அவர் தான் அப்துல் கலாம். உலக நாடுகள் யார் வேணா மறக்கலாம், இந்த தமிழர் மட்டும் இந்த உலகம் உள்ளவரை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மறக்க மாட்டோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். எல்லாரும் கை தட்டலாம். எங்கனே கை தட்டலையா? எப்படி கை தட்டுவேன்? இதே கட்டிப்பிடி பாட்டு பாடு, ஏன் பேண்ட்டை உரிவேன். ராசியான ஆளாக இருக்குது, கொஞ்சம் முந்திரி பருப்பாளி தெம்ப ஊட்டி விடு. கீழே வலச அப்போ கீழே வலச அப்போ கீழே வலச எம் சீவா அன்பாளையத்துக்காக 501. அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை வீரப்பன் அன்பாளையத்துக்காக 101. யாராவது அன்பளிப்பு கொடுக்கணும்னா இங்கே விழா கமிட்டி நிர்வாகி இருக்காங்க, வேற யாரும் கிடையாது. அந்த வெள்ளை சட்டையும் இந்த பச்சை வேட்டியிருந்தேன் என் தம்பிகிட்ட கொடுத்து கொடுங்க. இதே உண்மை. எல்லா கிராமத்துக்கும் இது ஒரு பாடமாக இருக்கட்டும். எல்லாருமே ஒரு மேடையில் மற்ற ஊரில் ஏறினீங்கன்னா அது மனவலியை உண்டாக்கும். இந்த மேடைன்றது லேசு கிடையாதுப்பா. புறம் தாய் உள்ளே உட்காந்துருப்பாங்க, ஒன்றாத்தையும் தண்ணி அடிப்பாங்க, ஒன்றாத்தையும் வேலைக்கு போவாங்க. இந்த மேடையில் மட்டும் ஒரு ஆள் ஏறி அப்படி காலம் போட்டான்னா அந்த வெண்ணமணி இறங்க சொல்லு
அம்மா இறங்குடா. என்ன மேடம், எத்தனை ஊரில் பார்த்துருக்கேன். ஒரு ஊர்லாம் மேலூர் பக்கம் நடந்துச்சு 1 மணி வரைக்கும் நாடகமே 1 மணிக்கு ஆரம்பிச்சு முடிச்சேன் நாடகத்தை. ஒரே ஒரு விஷயம், விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. அதே மாதிரி நான் பெரியாள் நீ பெரியாள் நினைக்கிறீங்க. இன்னைக்கு இருக்க மனுஷன் நாளைக்கு காணாம், எல்லாரும் ஒண்ணுதான். அதனால ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னா யாரு முகத்தை யாரு பார்க்க போறோம்? இனிமேல் நம்மெல்லாம் பிறக்க போறது கிடையாது. அப்படித்தான் சொல்லுவான். ஒரு கோழி ஏறி திண்ணையில் படுத்ததுக்கு ஒருத்தன் திண்ணையவே இடிச்சிருக்கேன். திண்ணையை இடிச்சு விட்டு சொல்லியிருக்கேன் 4 பேர்கிட்ட, இன்னும் எப்படி அவன் கோழி என் திண்ணையில் ஏறான்? என்ன பண்ண, திண்ணையை அடிச்சு விட்டல. இப்போ அவன் திண்ணை இல்லாமல் இதில் உட்காந்துருக்கேன். ஐயா இந்த நாங்கள் போக சொல்லுங்க, நான் அரைஞ்சே விடுவேன். அப்புறம் எழுத்து பேசியிருக்கேன். ப்ரோ காய்ச்சட்ட ப்ரோ, கிரிக்கெட்டியா? கிரிக்கெட்டு கிடையாது, செந்திப்பட்டி சேர்க்க. இது தமிழ் குடிமன் டைலாக் கடை நான் பேசுனது. ஆமாம், அதில் அந்த தமிழ் குடிமன்ல அது எதுவுமே ஸ்கிரிப்டே கிடையாது. இப்போ டைரக்டர் இசைக்காரவண்ணன் எங்கள் அண்ணன் தான். அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஆட்டின்னு ஒரு படம் அவர் ஹீரோ நடிச்சிருக்காரு. அடுத்த படம் நானும் அவர் நடிக்கணும். ஆடி வரைக்கும் தான் நாடகம். அதுக்கப்புறம் படத்துக்கு சினிமாவுக்கு போயிட்டு தை பிறந்த நாடகத்துக்கு வருவேன். ஆனால் நான் எத்தனை தூரத்துக்கு சினிமாவுக்கு போனாலும் இந்த நாடக கலையிலே இந்த பப்புன்னு போட்டு இந்த முகத்தில் பார்த்து நடிக்கிற ஒரு சந்தோஷம் எதுலேயுமே கிடையாது. நம்ம டெய்லி வர்ற மாதிரி கை தட்டுவேன். இந்த யூடியூப்பில் பார்ப்பேன். அதில் சுச்சுவேஷன் சொல்லியிருப்பார். அதில் அந்த துவைக்கிற ஒரு இடத்துல இருப்பாங்க செலவு தொழிலாளர். அவங்கள போய் ஒரு பாட்டு பாடு, என் அத்தை மகள்லையும் பாப்போம் நீ அடிக்காதடி டோப்பு. அவங்க 4 தடவை 5 தடவை சிரிச்சிட்டாங்க. குப்பீரும் சிரிச்சு அந்த கருத்து வம்பல. டேரக்டர் என்ன, ராஸ்கல் இடியட் என்னடா பண்ணுற அப்படின்னு. இப்போ பரவாயில்லக்கா, எனக்கு அதிகமாக கஷ்டப்பட்ட படம் என்னன்னா ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ். கார்த்தி சுப்ராஜ் சார் இந்த தண்டி இருப்பார். 14 தடவை டேக்கு வாங்கி ஒரு பக்கம் லாரன்ஸ் மாஸ்டர் டயர்டாகிடுவார், எஸ்ஏ சூர்யா டயர்டாகிடுவார், நாங்கள் அப்படியே பேய் மாதிரி இருப்போம். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவார், நைஸ். அப்பாடா நைஸ் அரைச்சிட்டாங்க விட்டுருவாங்க நினச்சா மறுபடியும் 1 more உசிரி. சினிமா என்பது எத்தனை தடவை வேணாலும் எடுத்து கட் பண்ணி சரி செய்து விடலாம். நாடகம் என்பது அப்படி கிடையாது. இந்த மேடையிலே இங்கே மைக்கில் கொத அப்படின்னா 150 குழாயிலையும் கொத 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 கட் பண்ண முடியுமா? அதனால நோட்டீஸ் வாசிக்கிறேன். என்ன கரத்திலும் பொன்னவளம் குடிக்க மதிமரியாதைக்குரிய ராமநாதபுரம் மாவட்டம் கமதி வட்டம் இடையங்குளம் கிராமத்தில் அலுவலத்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ பாம்புலான் அம்மன் திருக்கோவில் 1 ஆண்டு 2 ஆண்டு கிடையாது. இதுக்கு நான் ஒரு கைதட்டு கொடுப்பேன். 24ஆம் ஆண்டு முளப்பாரி வையாசி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை அழைத்து வந்து வயிறார சாப்பாடு ஓட்டு 10 குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று நாடக கலையை வைத்த இந்த இடையங்குளம் நாக்கியர் சமுதாயத்தை எம்கேஆர் வணங்குறேன். நன்றி. கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு தம்பி, நீங்க அனிருத்தா? கொஞ்ச நேரத்தில் நான் போயிட்டா தம்பி, பெண்ணு அடிக்கூடாது. இவங்க பூரா பள்ளிக்கூடம் நினைச்சு சோத்து தட்டை தூக்கிட்டு போயிடுவாங்க. சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். நடிபச வேந்த நடிபச மன்னன் அன்புக்குரிய நட்சத்திரம் பொன்னமராதியை சேர்ந்த வினோத் அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து பெரிய கருப்பு என்பவர் யார்? 18ஆம் படி கருப்பு. 18ஆம் படியான் கூப்பிட்ட உடனே கொல்லிமலையிலிருந்து செல்ல சுச்சா பண்ணி வச்சுட்டு ஓடி வர காத்து கொண்டிருக்கிறார். சின்ன கருப்பாக வேடம் தாங்கி நடிக்க காத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி முருகேசன் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமன்னர்கள், என்னுடைய சிசியம் பிள்ளைகள், என்னுடைய மாணவர்கள், என்னுடைய அக்கா மகன் விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டிலிருந்து அருகாமையில் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். வளப்பு பிள்ளை என்னுடைய செல்ல மாணவன் ஸ்வீட் பாய், உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன
பாலமேடு கிராமத்துக்கு மேலும் பெருமை சேர்க்க வந்திருக்கிறார். பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து குருநாதர் ஒருத்தர் இருந்தாலும் என்னையும் குருநாதரை நினைக்கக்கூடிய என் அன்பு தம்பி கல்குறிச்சி அருகாமல் உள்ள மானா வளையங்குளத்தை சேர்ந்த ரமேஷ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆடல் அரசிகள், அபிநய சுந்தரிகள், நாட்டிய தாரகை என் அன்பு மருமகள் ரஞ்சிதா அவர்கள் ஒரு நடன மங்கை. அதனைத் தொடர்ந்து இன்னொரு மருமகள் இடுப்பாட்டி நளினமாக நடனாடக்கூடிய சிலுக்கு கண் அப்படியே இருக்கும். இளைஞர் ஊர் அப்படி நீர்க்கசிவாயிருவேன். சந்தன லட்சுமி அவர்கள் மற்றொரு நாட்டிய தாரகை நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சூப்பர், ரெண்டு பேரும் ஒரே கேரக்டர். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசையமுது என் அன்பு தம்பி. எடுத்து வச்சவனே 2 பாட்டு பாடினேன். இன்னொரு பாட்டில் ஏன் மனசை கலம் கிடச்சிட்டேன். கேப்டன் விஜயகாந்த் ஐயா பாட்டு பாடினேன். வாழ்த்துக்கு. இன்னொரு பாட்டு பாடலாமா? பாடுவோம். பாடிடுறேன். எங்க எல்லாரும் கைதட்டுற மாதிரி ஒரு பாட்டு வாங்க பாடணும். பாடி. என் அன்பு தம்பி, நாடகம் நடிக்கிறவளெல்லாம் நடிகர் இல்லடா. அந்த மக்களுக்கு பிடித்தது மாதிரி ஒன்றும் குரல் வளம் அமையணும். இல்லைன்னா ஏதாவது திறமை இருந்தாத்தே மக்களுக்கு பிடித்தாத்தே எந்த கலைஞனும் 30 நாள் நாடகம் விட முடியும். சில பேர் பார்த்தா தொண்டை தாயில் ரப்பர் மாதிரி இருக்கான். கேட்டால் சொல்லுவாங்க, என் நாடகம் டெய்லி நாடகம் முடியாது, கமுதியில் போய் பாடுத்து கிடந்து வந்திருப்பாங்க. திறமை முக்கியம். என் அன்பு தம்பி குரலுக்கு நான் அடிமையாடா. என் அன்பு தம்பி சந்துரு அவர்கள் ஆறுமுனியம் பெண்பாடல். சந்துரு நம்மை போலே சொந்தம் கொண்ட தம்பி யாரும் இல்லை. தன்னை போலே என்னை என்னும் நீயும் நாடும் ஓர் தாய் பிள்ளை. என்று உள்ளம் தாடி ஆளும் ஒன்றும் இல்லை. ஒன்றாய் காணும் ஆடும் எங்கும் ரெண்டாய் மாற போவதில்லை. தன்னோடு தான் வண்ணம் நெஞ்சோடு தான் எண்ணம். முன்னேறி மேலும் என் ஆசைதான் கைகூடும். இந்த நீசம் பாசம் நாடும் வாழும் தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. மதுரை வைகை நதி. நெஞ்சில் என்னை நாளும் தோகை ஒன்று. மஞ்சள் மேகம் நாமும் கண்ணில் காணும் காணும் ஒன்று. பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே. உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கல்வன் எங்கு நானே நானே. உன்னோடு தான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் தேவன். நீதானமா என்றாரம் நாளும் நேசம். இந்த நேசம் பாசம் நாளும் பாடும் மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. மதுரை வைகை நதி. சூப்பர். நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. இதுக்கே சூப்பர் புறா. வாழ்த்துக்கள் புறா. மிருதங்க சக்கரவர்த்தி மருமத்துவா கோடைக்கடை குமரன். எத்தனை மாணவர்கள், எண்ணிக்கை கிடையாது. அத்தனை மாணவர்களை உருவாக்கிய நாடக உலகத்தில் மிருதங்க சக்கரவர்த்தியை நிறையா உருவாக்கின ஒரு வாத்தியார் யாருன்னா மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுலம் மண்ணின் மைந்தன் அன்பு சித்தப்பா டிவி ஜெயம் அவர்கள் தான். அவருடைய சிஷியம் பிள்ளை தான் அவர். என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் தம்பி மருது அவர்கள் மிருதங்கத்தை செய்வார். மருது
அவ்வளோதானா? இந்த காசு உனக்கு ஒப்புமாக்கும். என்ன போகிறோம் நங்கு நங்குன்னு அடிச்சியே விட்டு விட்டியே? ஏனே நல்லா தானே வாசேன். நல்லா வாச்சேன், எனக்கு ஒப்பலையே. இப்போ கை தட்டல இந்தா இந்த அதையா அதெல்லாம் பாசக்காரப்பா தட்டிட்டா. கட்டப்பூ நாடத்துக்கு போவீங்களா? அப்படியா தம்பி? கட்டி எடுத்து கொண்டு தண்ணியில் ஊறவி. எனக்கு பாடமே கட்டப்பூ நாடகம் தாண்டா. அங்கே வாத்தியார் மணி வாத்தியார். இன்னைக்கு கால சூழ்நிலையில் அந்த நாடகமே குறைஞ்சி வச்சுப்பா. இப்படிப்பட்ட கிராமங்கள்லாம் அந்த நாடகத்துக்கு புத்துயிர் கொடுங்க. உண்மையிலேயே நடிகரும் வர்றதில்லை. எனக்கு பாடமே வீரவாண்டிய கட்டப்பூ நாடகம் தான். இன்னைக்கு பாரு, அதிக நாடகம் நம்ம ஆடுறது என்ன நாடகம்? கதம்பம் வள்ளி திருமணம். அரிச்சந்த நாடகமும் குறைஞ்சி வச்சு. எல்லா நாடகம் கதை நாடகங்கள் எல்லாம் மறுபடியும் புத்துயிர் பெற்று கிராம மக்கள் வாழ வைக்க வேண்டும் என்று. வர்ணம் மட்டும் வாசிப்பியாடா? அவனை மணிக்கட்டோட கடப்பால வச்சு ஆடுறா அவனை. தம்பி தெரியலன்னா வரக்கூடாது தம்பி. தத்தின் போட தெரியாதா? ஓரளவு போடுறியா? அப்போ கொஞ்சம் சார் போச்சியா கோய்ப்பா. அல்லோ 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 மறிவில்ல தாயே 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 நீ வாங்கி பண்ண முடியாது. என்ன நாடகம்னே தெரியலனே. ஓ ஆங்கா நீ வாங்கி. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். கலை முடிச்சு எங்கிட்டு வந்து ரெண்டாம் காலத்தை விட்டுட்டு மூணாம் காலம் அடிச்சேன். புருஷானப்பா சிங்கக்குட்டி தம்பி வாப்பா. கோட்டையூர் கணேசி மைனே. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, அன்பு தம்பி மனோஜ். உண்மையிலே ஒரு அதிரடி மன்னன் தான். மனோஜ் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். கொக்கு வச்சு கொக்கு பிடிக்க
ஒரு சண்டை ஓடிச்சாடா, நினைச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் சரக்கு சரக்கு. ஆனா விட்டா ஒரு ஆள் வெளியே வச்சு எக்கோ குறைப்போ, என் ஒரிஜினல் வாய்ஸே வெளியே வரல. இன்னர் வாங்கி போறோம், எக்கோ குறைங்க. என் வாய்ஸே எனக்கே பயந்து கிடக்குது, நாரை உரிச்சது மாதிரி. செந்தூர் நினைவாக இடையங்குளம் கம்மாக்கரை பயலுக. கம்மாக்கரில் என்ன பண்ணுவிய? கிண்ணாவா? கம்மாக்கரை பயலுக சார்பாக 501. இப்போ பயல ஊரம் அப்படித்தானே கட் அவுட் அடிக்கிறாங்க. சில ஊரில் வாரு கட் அவுட் அடிச்சு வச்சுட்டு கீழே எழுதி வச்சுருப்பேன், கட் அவுட்டை தொட்டால் வெட்டியே வருவான். இன்னொரு ஊரில் எழுதி வச்சுருந்தாங்க, பார்த்துட்டு இல்லைடா பொத்திட்டு போடான்ட்டேன். இதெல்லாம் வந்து இது நல்லது செய்யலாம் தம்பி. இந்த அகராதி இப்போ என்னடா எடுத்து பேசுகிறேன். சிறந்த முறையிலே என்ன எப்படி எழுதிட்டு போகிற? இங்கே போ, நரசு இங்கே இருக்காங்க, இந்த சளி டானிக்க வாங்கிட்டு போ. சிறந்த முறையிலே இங்கே சீன்தாளை அமைத்து கொண்டிருக்கிறார் என் அன்பு மாப்பிள்ளை, திரைப்பட புகழ். அவர் படத்தை பார்க்கறதுக்காக நான் 10 மணி காட்சிக்கு 8 மணிக்கெலாம் போயிட்டேன். ஏன்னா எடுத்தவனே அவனை வெட்டிடுவாங்க, கீழே விழுகும்போது பார்க்கணும்னு உடனே அதுக்குள்ளே இவன் அரைச்சி விழுந்து பைக்கிலேருந்து வர்றேன் படம் பார்க்க. வாங்க மாப்பிள்ளை, ஒரு கைதட்டோடு வருகிறார் சூப்பர் சிங்கர் புகழ். என்ன ஊரில் கவுன்சிலர் நிற்கிறியா? என்ன வேலை மயிருக்கு வந்தியா? அதை பண்ணுங்க. என்ன வேலைக்கு வந்தியா? தாளாசிக்கம்மா. இப்போ ஃபைனான்ஸ் பார்ட்டி மாதிரி வரீங்களா? என்ன போங்க. ஓ பாரு, குண்டிக்கு எத்த தண்டி பேன்ட்ட. உங்கள் பேர்? சதீஷ் மாமா. சதீஷ். கரெக்டாக போடுவீங்களா? சரி மாமா. பாடுற பாட்டுக்கு தாளம் போடணும். சரி மாமா. ஓகே, உங்களை சோதிக்கிறேன். சோதிங்க மாமா. நெஞ்சினிலே ஊஞ்சலே. நெஞ்சில் எப்படிமா ஊஞ்சல் விட்டுவாங்க? நெஞ்சில் ஊஞ்சல் வராமல் அப்புறம் காங்கிரட்டா போடுவாங்க. பாட்டுக்கு தாளம் போடுங்க அப்போ. சரிங்க மாமா. அவளை உண்மையிலே அதை சிரைச்சி விட்டுக்கிட்டு கிரீம் போட்டுக்கிட்டு அரைவேன். நாளைக்கு எடுத்துருவேன் மாமா. கரெக்டாக போடணும் மாப்பிள்ள. சரிங்க மாமா. போராளை பொண்ணு தாயி பொலவன கண்ணீர் வெட்டு. ஏன் ஏன் மூலம் எங்கள் ஊர் சரி நல்லா பார்ப்போம். ஏலை அப்போ எங்கிட்டும் போகிறான்னு ஆசைமாக போகிறா. பாட்டை பண்ண தாளம் போடுறா. நல்ல பாட்டு தான்ப்பா. உனக்காக பாடுறேன். உனக்காக எந்த பாட்டு பாடவா? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு, கத்தரிக்காய் கூட்டத்தில் அவங்க அப்பத்தா போச்சு. நல்லா இருக்கும். போச்சுன்னு சொன்னேன், முட்டராக முட்டை போடுறா. ஆடு படி மாமா. ஒடித்தா வந்திருப்பேனா உன்னை மட்டும் பார்த்திருந்தா. ஆமாம்மா, நல்லா இருக்கு இந்த பாட்டு. இல்லை உண்மையிலே கிறுக்குதிமேனாடா. யாரும் நம்ம காதை அடைச்சு. தம்பி தாளத்தோட வெதரில் எரிஞ்சு மயிர்மனே தம்பி கரெக்டா போட்டே. இங்கே வா, இங்கே புடுங்கு. அவன் காமெடி பின்றே, அவன் மூத்தத்தை குடி. நீ காமெடி அப்படி எரிச்சு சலிக்கிறீட நாசமா போக. நீங்க என்னடா மனநோயாளி மாதிரி போயிட்டு இருக்காங்க கண்டாளி மைய. இது நாடக மேடையா வேற படம் போட்டா இந்த இடத்துல போய் எல்லாரும் அமைதியா இருங்க. அவனுக்கு புரியாது பாவம், ஏன்னா இப்போத்தான் அவனை திருப்பி பண்ணியிருக்கேன். இடத்துல போய் நான் பாட்டு பாடுவேன் மாமா, ஏதாவது ஒரு பாட்டு பாடுறேன்னு வைங்களேன். சரி மாமா. இது ரெண்டையும் கையை அப்படி இழுச்சு வச்சுக்குங்க. இழுச்சு வச்சுக்கிட்டு இருந்தா கரிச்சா 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 அதே மாதிரி இழுச்சு வைங்க. வாய மைனா இது மாதிரி வைங்க, மைனா மாதிரி. லூசு பிள்ளையே இருக்குங்க, என்னைய போட்டு கிஸ் அடிக்க வர்ற காளி பையன் மைனை. வாய அதே மாதிரி வை, இழுத்து வை. தாளம் எப்படி போடணும்? புஷ்பா புஷ்பா புஷ்பா. என்ன முண்டை கணேஷ் போல ஓட்டுற மாதிரி ஊன்ற பஸ்ஸில் வச்சு திப்ப முடியாம போனவங்க மாதிரி பாடவா. மொத்தானே அவசராண்டா ஒரு மாதிரியே சுராண்டா இல்லையா? மயக்கம் என்ன குஷ்பா. குஷ்பா கிடையாது, ரம்பா. நல்லா இருக்கு குண்டி. இதுல போடுறா. இது இல்லையா? இதுல காராச்சவு காராச்சவு காராச்சவு. நேத்து ராத்திரி காராச்சே காராச்சே
பூந்தி சேவு கமுதி பஸ் ஸ்டாண்டில் கடையாக விட்ருக்க. அப்போ நாங்கள் குத்துங்க. நாங்கள் தானே அவளை அப்படியே நாங்கள் போடுங்க போடுங்க போடுங்க. அவளை அதே வாடவா. சரி மாமா. எங்கே போட்டி இங்கிட்டு வாடி. ஏய் நான் இந்த விளக்க மாட்டை அடிச்சே விடுவேன். பேண்ட் கண்டில் கிழிச்சு போடுவேன் அப்புறம். நீ ஒன்றும் கொடுங்க வேணாம். நீ வேலைக்கே வேணாம். இமிடியேட் க்ளோஸ். உயிர் பிச்சை தர்றேன். மன்னிப்பு வாழ்த்து. ஹலோ ஹலோ வண்டி ஓடுறாங்க. என்னடா ஆயிருக்கம் போற மாதிரி ஆக்கி விட்டேன். என்னடா அட காலி போய் சட்டியே வரல. நான் இவங்களுக்காக தானே 3 டவுசர் போட்டு வருவேன். ஆனால் பப்புல உறிஞ்சி விட்டுறாதிய. பப்புல உறிஞ்சிட்டு அன்னைக்கு பார்க்குறேன். என்னப்பா அப்படி இருக்கு அருவாமனை மாதிரியே ஒன்றுமே. அம்மா நீயா ஏன்டா டவுசர் உறிஞ்ச மயிர்மேனே. ஆனால் பிடிச்சிக்கிட்டேன் மேலே. தில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல கச்சரா 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 குள்ளே ஐயா ஏன்டா ஓடுக்கிட்டு நீ போடா. இங்க படிச்ச பாட்டுக்கு அறந்தாங்கில போய் தாளம் போடுற போடா. தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது எங்களது இடியப்பம். தம்பி ஏலே எல்லாத்தையும் சமாளிக்கிறேன் நானே. என் தம்பிகள்கிட்ட பேச முடியல. வேற என்ன இழிச்சா குதி வந்த பப்புனா ஒன்றுப்பாங்கடா அவங்க. தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது தோப்படையா பட்டி. பிரியா 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 கொடூரமா. வாழ்த்துக்கள் ப்ரோ சூப்பர். சார் எப்போ தாப்பா வைப்ப பாட்டு ப்ரோ குப்பு குப்புக்குன்னு கேட்குது. லாங்கு ப்ரோ இல்லை நீக்குறோம் ப்ரோ. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து அன்பு புத்துரு விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமுள்ள குருவினந்த மண்ணின் மைந்தன் மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். 2 பேருக்கு 2 துண்டு போட்டு விடுங்க. போ ஏன்னா இந்த நாடகம் இந்த உலகம் உள்ள வர யூடியூப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். அது காரணமே அந்த 2 பேர் தான். ஒரு துண்டு போட்டு இந்த வெள்ளை துண்டை நீங்கள் மாற்றவே இல்லையா? வெள்ளை துண்டு இல்லைக்கடா ஒரு ஹலோ ஹலோ சார் போய்ங்க ப்ரோ. ஹலோ ஹலோ இது என்ன பரவாயில்லையே. என்னடா பாண்டி என்னப்பா சோகமா போற? முருகனுக்கு ஒரு துண்டு கொடுத்துருங்கப்பா. உங்க வீட்டு காலாஞ்சியை வாங்கிக்க. நாடகத்தை காண வருகிறவர்கள் 2 கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். கிராம பொதுமக்கள் இடையங்குளம் அன்பு உறவுகள் எல்லாம் நன்றி கூறி நான் போயிட்டு வருவேன். அவருக்கு ஒரு 2 கிலோ போட்டு விட்டு பெரிய குடும்பத்தால் 2 கிலோ கப்பலிங்க போட்டு விட்டு 650 ரூபா மட்டும் வாங்கி சொந்தக்காரங்க ரேட்டு இரு. அம்மா அப்பா கொஞ்சம் மேடைக்கு வர சொல்ல முடியுமா? அவங்க பேர் என்ன அக்கா? உண்மையை சொல்லுங்க. இடியப்பம் இல்லை கவிதா மேடம். அடுத்து பிறக்கிற பிள்ளைக்கு இவனை சேனை வைக்க சொல்லுங்க. பிள்ளை கிரு கிருன்னு வளருவேன். நல்லா வளர்த்துருக்கம்மா பிள்ளைய நல்லா வளர்த்துருக்க. எடுத்து எடுத்து பேசுறேன். பெரிய ஆளுன்னு கூட பார்க்காம டான்ஸ் வருவாங்க. தம்பி டான்ஸ் வேற பிள்ளைகிட்ட வந்து எதுவும் கூட கூட பேசக்கூடாது. ஒரே ஒரு விஷயம் தம்பி சொல்கிறத மட்டும் கேளுங்க. என்னையை பொறுத்தளவு நாடக உலகத்தில் ஆம்பளையோட பொம்பளையை தான் உண்மையிலே சிறந்து விளங்குறாங்க. நம்ம அக்கா தங்கச்சி ஆட விட்டுக்கிட்டு இப்படி நக்கல் பண்ணி நம்ம உட்காந்துருக்க மாட்டோம். வயிற்று பொழப்புக்காக சொல்கிறேன் தம்பி. என்னை நீங்கள் என்ன வேணால் பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு உரிமை இருக்குது. பூரா அண்ணன் தம்பி பிறந்த தாயோட வயிறன் நீங்கள் இருக்கிற ஊருந்தே வேற. ஓடுற ரத்தமும் வீரமும் ஒன்று. பூரா எங்கள் அண்ணன் தம்பியை நான் சொன்னால் எதுவும் கோவப்படுறீங்களா? இல்லை இல்லை. அந்த பொம்பளை பிள்ளை வரும்போது அப்போ நம்ம அக்கா மாதிரி அண்ணனை கூட செருப்பு விட்டு ஏறி 2 செருப்பாக எறியணும். ஏன்னா அன்பாளத்தில் உள்ள வயசானவன் யாராவது ஒருத்தர் போட்டுக்குருவாங்கல்ல. வயிற்று பொழப்புக்கா போயிட்டு வரவா. என் பேரை நேற்று மறந்துட்டேன், இன்றைக்கி மறந்துட்டேன். உங்களிடம் பேசிக்கொண்டும்
நடித்து கொண்டிருப்பவன். ஹலோ 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 எக்கோ வேணாம். போய் எப்போ ஒரு நாளே கெடுத்து போறியா போய் நடத்த நான் கெடுக்கலாம்னு நினைச்சேன். என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமையில் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணியையா மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் 1927 ஆனால் ஒன்றா வந்துக்கிட்டு இருக்கு சார் போய்ப்பு. சிவகங்கை மாவட்டம் நேரம் 12 மணி. பாம்பளம்மன் கோவில் மணி ஓசை இடையங்குளம். சார் போய்ப்பு. அப்பு அப்பு என்னொண்டே கேட்குது சாமி. நல்லா இருப்ப இன்னொரு ஏற்று விடு சாமி. சாமி ஹலோ ஐயா எங்கிட்ட போயிரு சாமி. எங்கிட்ட கேட்குதுடா வியாதா. தம்பி தம்பி ஒரு மணி இங்கே புடுங்கு மணி. எம்கேஆர் பாயில் கடா எம்கேஆர் பாபுன்னு காமி. தம்பி மை செட்டுன்றது பெரிய கஷ்டமான கலை. அதில் ஏதோ கிசுமுசா இருக்கு கசமுசா இல்லை தம்பி. இவங்கிட்ட அரைச்சனா நான் குடியிருப்பேனாடா. கொஞ்சம் கொஞ்சம் இவன் உள்ளே இருந்தாடா பொட்டை வரைக்கும் முட்டை. நீ அங்கே எதுவும் சென்னையாங்கன்னே ஆக்கிறான்ப்பா. நான் வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன்டா 600 1600 2 ஒம்பளை காலைல புரிஞ்சு அங்கே நிற்பேன் பாண்டி கோயில்ல. ஹலோ யானை கதையா? அப்புறம் வந்து சொல்லுனே மை செட் அவுட்டு போயிருச்சு. லாரி திருப்பி வரணும். ஹலோ ரெண்டுமே அப்படி தானே பாருக்கு. ஹலோ ஓடாயம் சின்ன பயல என்ன காடமங்கலம் முருகனுக்கு புதுக்கோட்டையை சார்ந்த கார்த்திக் இடையங்குளம் முனியசாமி சார்பாக 201 தம்பி காடமங்கலம் முருகன் சார்பாக வாழ்த்துக்க. நன்றி நன்றி நன்றி. போயிட்டு வரவா? மைக்கு சரி பண்ணுங்கப்பா. குசு தெரிஞ்சிச்சு. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம சந்தோஷமா